என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி மாங்காய் சாதம் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். நல்ல காயான மாங்காயில சூப்பரான வெரைட்டி ரைஸ் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வெரைட்டி ரைஸை ஸ்கூலுக்கு போற குழந்தைங்களுக்கு, ஆஃபீஸ் போறவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் மெனுவா கொடுத்து விடலாம். நிஜமாவே செம்ம டேஸ்டா இருக்குங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் கேரள தமிழச்சி. நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் புதுசா பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம நம்மளோட சின்ன யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே சேனலோட பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடுத்தடுத்து உடனே வரும். அங்க வீடியோக்குள்ள போகலாம். மாங்காய் சாதம் செய்யறதுக்கு 2 காயான மாங்காயும் ஒரு கேரட்டும் எடுத்து வச்சிருக்கேன். கேரட் சேர்த்தா நல்லா இருக்கும் டேஸ்ட். ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க மாங்காயும் கேரட்டையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாத மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். மாங்காய் சாதத்துக்கு மாங்காய் தோலோட சேர்த்தா கசப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தோலெல்லாம் நீக்கி எடுத்துக்கலாம். நான் நல்ல புளிப்பான மாங்காய் எடுத்திருக்கேன். 2 பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் சாதம் செய்ய போறேன். நீங்க உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க மாங்காய். மாங்காயும் கேரட்டோட தோலெல்லாம் கிளீன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. மாங்காயும் கேரட்டையும் ரெண்டையுமே துருவி எடுத்துக்கலாம். மாங்காவையும் கேரட்டையும் துருவி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 6ல இருந்து 7 பல் பூண்டை எடுத்துக்கலாம். பூண்டை நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம். பூண்டோட தோலெல்லாம் நீக்காம அப்படியே இடிச்சு எடுத்துக்கலாம். பெரிய பூண்டா இருந்தா ஒரு 6ல இருந்து 7 பூண்டு எடுத்துக்கோங்க. சின்னதா இருந்தா ஒரு 8ல இருந்து 9 பூண்டு எடுத்துக்கோங்க. இருந்து 6 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். வரமிளகாவை இந்த மாதிரி லைட்டா தீயில வாட்டி எடுத்துக்கோங்க. ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த மாதிரி காஞ்ச மிளகாவை லைட்டா தீயில வாட்டி எடுத்தா போதும். மாங்காய் சாதம் செய்யறதுக்கு ரெடி பண்ணலாம். அண்ட்ல தேவையான அளவு தேங்காய் இல்லாட்டி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க. அப்பதான் நல்ல டேஸ்டா இருக்கும். நான் தேங்காய் தான் யூஸ் பண்றேன். உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்க நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உளுந்த பருப்பு, 1 ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இடிச்சு வச்சிருக்க பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டோட பச்சை ஸ்மெல் லைட்டா போற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயிலே ஃப்ரை பண்ணாதான் பூண்டோட வாசனை நல்லா இருக்கும். நம்ம தீயில வாட்டின காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கலாம். 2 கிள்ளி சேர்த்துக்கோங்க. எல்லாம் லைட்டா எண்ணெயில ஃப்ரை ஆகட்டும், கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். அது வரைக்கும் லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் லைட்டா ஆயில்ல ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி எண்ணெயில ஃப்ரை ஆனதான் டேஸ்ட் நல்லா இருக்கும், பச்சை வாசனை இல்லாம. கூட கொஞ்சமா காயப்பொடி சேர்த்துக்கலாம். ஸ்டேஜ்ல நம்ம துருவி வச்சிருக்க மாங்காயும் கேரட்டையும் சேர்த்துக்கலாம். அளவு சால்ட்டு. இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அளவுக்கு மாங்காவும் கேரட்டும் நல்லா எண்ணெயில வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வடிச்சு வச்சிருக்க சோறை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோறை சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை, சும்மாவே சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. என்னோட ப்ரெக்னென்சி டைமில் நான் அடிக்கடி சாப்பிட்ட ஃபுட்டு இது. என்னோட அம்மா சொல்லி கொடுத்தது தான் இது. நல்ல டேஸ்டியாக இருக்கும், நல்ல புளிப்பாக இருக்கும். நம்ம வீட்டில் இல்லாட்டி நம்ம ரிலேட்டிவ் வீட்டில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கன்சீவாக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி சாதம் செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. கன்சீவாக இருக்கவங்க மட்டும் இல்லைங்க, எல்லாருமே சாப்பிட்லாம், நல்ல டேஸ்டியாக இருக்கும். டைம் ட்ரை பண்ணி பாருங்க, மறுபடி செய்வீங்க. என்னோட ஃபேவரட் ஃபுட்டுன்னு சொல்லலாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், நாங்கள் அடிக்கடி செய்கிறது. இப்போ மாங்காய் சீசனால் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்னோட சேனலுக்கு வந்து கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கேரளா தமிழச்சி சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சின்ன யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷனை ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடுத்தடுத்து உடனே வரும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. டேஸ்டியா சமைச்சு ஹெல்த்தியான ஃபுட்டா சாப்பிடலாம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்த்தியான ஃபுட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.